புகழ்பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா பிப்ரவரி 6ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதனையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நினைத்தாலே முக்தி தருவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில். இந்த திருக்கோயில் 24 ஏக்கர் பரப்பளவில் 9 கோபுரங்களையும் 4 நுழைவாயில்களையும் கொண்டுள்ளது. மேலும் 2 புண்ணிய தீர்த்தங்கள், 5 பிரகாரங்கள், 5 அதிகார நந்திகளை கொண்ட மிக பழமை வாய்ந்த திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அண்ணாமலையாரின் திருக்குட நன்னீராட்டு விழாவானது வருகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஏற்கனவே 2002 இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மன், விநாயகர், முருகர் என அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனியாக 128 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வரும் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகளும், அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் யாகசாலை பூஜைகளும், 2ஆம் தேதி பரிவார யாகசாலை பூஜைகளும், 4ஆம் கால பூஜைகளும் நடைபெற உள்ளன. மேலும் திருக்கோவிலில் உள்ள அனைத்து பரிவார சன்னதிகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. மகா கும்பாபிஷேகமானது 6/2/2017 அன்று காலை மகா கும்பாபிஷேகமும் மகாபிஷேகமும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். வரும் 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி காலை வரை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் பல லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி சுமார் 7000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த விழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. அது மட்டுமின்றி வரும் பக்தர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக சுமார் 7000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவண்ணாமலையின் சதீஷ்.